போலமுறை நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீ-ரிலீஸ் ஆன ஆளவந்தான் திரைப்படம் தற்போது வரைக்கும் எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஆளவந்தான். இந்த திரைப்படத்திற்கு நல்ல விமர்சனம் வந்தாலுமே வசூல் ரீதியா அப்பொழுது இந்த திரைப்படம் தோல்வி அடைஞ்சது. கடந்த 18 ஆண்டுகள் கழிச்சு ரஜினி மற்றும் கமலுடைய படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. கடைசியா 2005ஆம் ஆண்டு ரஜினியோட சந்திரமுகி திரைப்படமும் கமலின் மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் தற்பொழுது ஆளவந்தான் மற்றும் முத்து திரைப்படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயிருந்தது. ரெண்டு திரைப்படத்தையுமே ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. நந்து சின்ன வயசுல செஞ்ச குற்றத்துக்காக ஆயுள் தண்டனையா? அண்ட் இதுவரை ஆளவந்தான் திரைப்படம் 50 லட்சம் வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் ரஜினி நடிச்ச முத்து திரைப்படம் தற்போது வரைக்கும் 23 லட்சம் வசூல் செஞ்சிருக்கு. அண்ட் இந்த போட்டியில ஆளவந்தான் பிளாக் பஸ்டர் ஹிட் தான் சொல்லணும். பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்புள் கொடிகள் அறுபடுமே, மண்ணை நம்பும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேறறுமே, உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே, இதில் பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் பிணநாள் வரையில் பின்வருமா? கவிதை நல்லா இருக்கு. நீங்க எழுதுனதா? நான் எழுத வேண்டியதில்லை, சொன்னாலே வரும். படம் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTubeல உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். போலமுறை மீடியா ஒர்க்ஸ். இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.